ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குணா ரெசிபி. இப்போ நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இந்த ஆளாக்கில் 1.5 ஆளாக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 4-5 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கை போட்டு பிணைஞ்சி கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவின அரிசியை குக்கரில் மாற்றிக்கலாங்க. தண்ணி நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். ஒரு 2 சொம்பு ஊற்றிருக்கேன். நீங்கள் ஆளாக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 ஆளாக்குக்கு நீங்கள் 5-6 ஆளாக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து விட்டு அடுப்பில் வச்சுக்கலாங்க. இது ஒரு 4 விசில் வரட்டும். நல்லா 4 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாங்க. தாளிப்பு கரண்டி வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். பொங்கலுக்கு நெய் சேர்த்து செஞ்சால் அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. நெய் நல்லா கரைஞ்ச உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகு நான் மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். முழுசாக போட்டால் வீட்டில் பிள்ளைங்க இருந்தால் முழுசாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக தட்டி கொஞ்சம் கொரன்னு போட்டுக்கலாம். ஒரு 6-7 முந்திரி சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா முந்திரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இதுக்கு தாளிக்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்க, சாதமும் பருப்பும் நல்லா குழைய வெந்திருக்குங்க. இந்தமாரி நல்லா கலந்து விட்டுட்டு தாளித்து வச்சோம் இல்லையா, அதை இந்த சாதத்தோடு சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல் பாருங்கள், நல்லா அட்டகாசமாக இருக்குது. சாதம் நல்லா குழஞ்சாப்புல இருந்தால் தான் பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் நெய் நல்லா நிறைய சாப்பிடுவீங்கன்னா நிறைய சேர்த்துக்கலாங்க. நான் மேலாப்பில் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பாருங்கள், பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருந்தது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.